Hey guys, welcome to Madras Family Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணாம சிம்பிளா முடியற மாதிரி ஒரு குஸ்கா ரெசிபி தான். டின்னர் லஞ்ச் எதுக்கு வேணா நம்ம இதை செஞ்சு சர்வ் பண்ணலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ்ல இருந்தது. அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்குல 2 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி அதையும் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். புதினா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே நான் இந்த குஸ்கா, பிரியாணி, புலாவ் இது எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவேன். அப்பதான் நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர்ல ஒரு 2 விசில் விட்டாலே நல்லா அழகா வந்துடும். ஆயில் ஒரு 2 கரண்டி போல ஊத்திருக்கேன். காட்டிருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பட்டை லவங்கம் மட்டும்தான் ஆட் பண்ண போறேன். குஸ்கா அப்படிங்கறதால இது மட்டும் தான் ஆட் பண்றேன். இந்த ஸ்டார், அதுக்கப்புறம் இந்த பிரியாணி இலை இதெல்லாம் நான் ஆட் பண்ண போறது இல்ல. பட்டை லவங்கம் ஆட் பண்ண உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடணும். அதை வெடிக்க விட்டுறக்கூடாது. ஆனியன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்ல கோல்டன் கலர்ல பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். ஒரு சின்ன டிப் சொல்றேன். பொதுவாகவே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிட்டு உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கீழே லைட்டா அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது அந்த மாதிரி அடி பிடிக்காது. நம்ம ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி லைட்டா அடி பிடிக்குது இல்லையா, அதுதான் எண்டிங்ல நம்ம ரைஸ்லாம் வேக வச்சு எடுக்கும்போது கீழே அடி பிடிச்சிருக்கும். அடி பிடிக்குது அப்படின்னாலே மெயின் ரீசன் நம்ம ஸ்டார்டிங்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் பாருங்க, அதுதான். சோ தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா இந்த அடிப்பிடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இது 2 மட்டும் தான் ஆட் பண்ண போறேன். அதை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுக்கலாம். இது போட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் தான் நம்ம வதக்கணும். ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. சிம்ல வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இந்த மாதிரி மசாலா ஐட்டம் எல்லாம் எண்ணெயிலே போட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க. அப்பதான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். புதினா கொத்தமல்லி 2 இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி கடைசியா தான் ஆட் பண்ணுவாங்க. பட் எனக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கி செய்யும் போதுதான் அந்த டேஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ நான் இந்த மாதிரி மாத்திக்கிட்டேன். ஸ்டார்டிங்ல நானும் கடைசியா தான் ஆட் பண்ணிட்டு இருந்தேன். அக்கா இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஸோ நான் இதவே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா கரியாம அழகா வெந்து வரும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். தயிரும் நான் எதுவும் ஆட் பண்ணல. இந்த தக்காளியே கொஞ்சம் பெருசா இருந்தது. அந்த புளிப்பு மேனேஜ் ஆயிடும். ஸோ நான் எதுவும் ஆட் பண்ணல. தக்காளிலேயே தண்ணி வரும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அந்த தக்காளியில இருந்து தண்ணி நல்லா குழஞ்சி வந்துடும். உங்களுக்கு தயிரோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் பிரிஞ்சு நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்க்கு எவ்வளவு சால்ட் வேணுமோ இப்பவே நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். நல்லா குழஞ்சி வந்துடும். அப்போதான் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். அப்பதான் அடி பிடிக்காம வரும். பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிச்சு வெந்து வந்துட்டு இருக்கு. இது ஒரு கரண்டி எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஏதாவது இருந்ததுன்னா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். ஆயில்ல நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1:2 அப்படிங்கிற ரேஷியோல தான் வாட்டர் ஆட் பண்ணுவேன். தண்ணி கொதிச்சு வந்ததும் ரைஸ் ஆட் பண்ணி நம்ம லிட் போட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு 2 விசில் விட்டுருக்கேன் மீடியம் ஃப்ளேம்ல. விசில்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம அழகா வெந்து வந்திருக்கு. கீழேயும் அடி பிடிக்கல. நான் சொன்ன டிப் நீங்க ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. கண்டிப்பா கீழே அடி பிடிக்காது. அவ்வளவுதான், நல்ல டேஸ்டியான ஒரு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இது கூட இன்னைக்கு அப்பா சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை வச்சு நாங்க இன்னைக்கு டின்னர் முடிச்சுக்கிட்டோம். இது கூட சிம்பிளா தயிர் பச்சடி நம்ம செஞ்சோம்னாவே அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நான் அதை செய்யல. இங்க ரொம்ப சில் கிளைமேட்டா இருக்குன்னுட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு சிக்கன் பக்கோடாவோட முடிச்சுக்கிட்டோம். இனிமே நான் செய்யற ரெசிபி எல்லாத்துலயும் ஒரு டிப் நான் சொல்ல போறேன். நான் செய்யற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டே கனெக்டட். டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.